பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற பைக் என்னென்னா இந்த டியூக் ஜென்த்ரிக்கான பைக் தான் நம்ம இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிறோம். இது சரியான பாக்கெட் ராக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு ப்ளூ கலர்ரா. எனக்கு இதுதான். என்னது ப்ளூ நான் சூஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பிரிச்சு போடுவேன். ப்ளூ கலர் என் ஃபேவரட். அதுவும் இல்லாமல் அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த ஆரஞ்சு விட எனக்கு இது ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு கழட்டி ஃபிட்டிங் மாற்றிடலாமா? மாற்று எல்லாத்தையும் மாற்று. வெயிட்டிங்லேயே வெறியாகுது. இந்த ட்ராக் ஓட்டுறக்குள்ளே எனக்கு அப்படியே சுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பா செம்மையாக இருக்குண்ணா ட்ராக்கு. இது எப்படி இன்றைக்கி ஓட்டி இன்றைக்கி என்னத்தை பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரில, ஒன்றும் தெரில. பார்ப்போம். பிச்சாப் ரோட்டை கொடுத்து வீடியோ எடுக்க மொபைல் நீ தான் இது பண்ணணும்டா. மொபைல் நீ தான் ரெக்கார்ட் எடுக்கணும். ரெக்கார்டு வந்து அதான் நம்மளுக்கு உண்டான ஜாக்கெட்டு ஷூ ரொம்ப அடி வாங்கி, ஷூஸ் எல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இல்லை யார்கிட்டே கொடுக்க வேண்டியதான். ஓகே, ஒரு ரைடர் போகும்போது மெயின்டைன் சம் டீசன்ட் கேப் ஆஃப் 6 meters to 8 meters. ஓகே, ஸோ அந்த கேப்பை வச்சுக்கோங்க. இஃப் அ ரைடர் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி விழுகிறாங்கன்னா டோன்ட் ஜஸ்ட் ஓவர்டேக். இட்ஸ் நாட் அ ரேஸ். ஓகே, ஓவர்டேக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த ரைடர் எந்திரிக்கட்டும். எந்திரிச்சதுக்கப்புறம் பொறுமையாக அதே ரீசன்ட் கேப் மெயின்டைன் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் டு த ட்ராக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு இப்படி நான் காமிச்சேன்னா you should stop. And everyone will be having each 2 laps. Okay, so ஒரு bike swap பண்ணீங்கன்னா you will be getting 2 laps also. Okay, so make sure that நான் கடைசியில லாப்ல இப்படி காட்டும் போது you have to get down. So stop பண்ணிடுங்க. Yes. And coming to the track. Okay, you do have 6 obstacles. Okay, one is bone drill, second is loose soil, third is tire, fourth is stone, and fifth is slurry, and sixth is slushy. Okay, slurryங்கிறது சேரு, slushyங்கிறது you do have water portions on that. Okay, and strictly adventure categories bikes can go through 2 obstacles. Okay, tires and stones யூஸ் பண்ணலாம். and மற்ற எல்லா பைக்ஸ்க்குமே அந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. the naked one and the husqvarna நாது and the naked one and RC, all those things நீங்கள் அது யூஸ் பண்ணக்கூடாது. and every obstaclesக்கு தகுந்தது இந்த tires and cones பக்கத்தில் tires and stone பக்கத்தில் you do have normal lane. Okay, you do have an easy lane. ஸோ அதில் நீங்கள் மற்ற பைக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் போய்க்கலாம். ஸோ அட்வென்ச்சரில் யூஸ் பண்ணுறவங்க இந்த 2 obstacle நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ the track briefings are done. So coming to I will give you, like, from our side we will give you some 2 minutes of basic briefing about off-roading, which will be much helpful inside the track. Okay, yes. Kindly leave some gap, brother. Yes. No. Goggles. Your vision always should be straight. Okay, unless or until you are entering to a tight schedule or a tight corner or something like a obstacle before you, நீங்க கீழ பார்க்கலாம். பட் அந்த பார்ட்ட தவிர you have to look forward. 40 meters 4 kilometers. நீங்க ஒரு 4 kilometer கேஸ்ல நீங்க கொடுத்து போறீங்கன்னா 40 meters உங்களுக்கு விஷன் இருக்கும். நீங்க கேஸ் கொடுக்க your vision should exceed. Okay, போய்கிட்டே இருக்கும். So that's what the thing is. And unless or until ஒரு obstacle-ஓ இல்ல டைட் கார்னரோ நீங்க வரும்போது நீங்க இங்க விஷன் பார்க்கலாம். Okay, or else your vision should be not here, always up. Right? Clear? Yes. Coming to your upper body position. Okay, உங்களோட spinal cord straight-ஆ இருக்கணும். Your upper body should be straight. Okay, yes. And your hand should be tucked down. நீங்க ரோட் பைக்ஸ் ரைட் பண்ணல, நீங்க ஆஃப் ரோட் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் இப்படி இருந்துச்சுன்னா டேர்னிங் ரேடியஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களோட ஃப்ரண்ட் அப்பர் பாடியும் உங்களோட சஸ்பென்ஷனும் should act like one. So make sure that you are tucking out your hands out. Right? உங்கள் ஹேண்ட் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ரைட், அண்ட் யுவர் அப்பர் பாடி ஷுட் பி ஸ்ட்ரெயிட். அண்ட் கம்மிங் டு யுவர் லோவர் பாடி பொசிஷன், இந்த டேங்கோட உங்களோட லெக்ஸ் ஃபோல்ட் ஆயிருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபோல்டட் டுவர்ட்ஸ் தி டேங்க். ரைட்? கிளியர்? Any doubts? No. Yes. And you adventure category riders, you do have 2 options. ஒன்று நீங்கள் உட்காந்து ஓட்டலாம், or else you could stand in a standing attack position. Yeah. நிற்கும் போது your knee should not bend. Okay, and your upper body like should be straight in a squat position, right? And always your hands should be tucked. Okay, and இந்த இடத்துல நீங்கள் பைக்கை நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடியோ பின்னாடியோ தள்ளினாலுமே நீங்கள் போகக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு டிப்ஸ் இருக்கும். ஆப்ஸ்டக்கலை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் இருக்கும். நீங்களும் முன்னாடி போவீங்க. பைக் அண்ட் யூ ஷுட் ஆக்ட் சேம். கீப் இட் இன் யோர் மைண்ட். அண்ட் ஆப்ஸ்டக்கல் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் யூ ஷுட் ஸ்டாண்ட். நீங்கள் ஆப்ஸ்டக்கலை எடுக்கிறீங்கன்னா. ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ் ரைடர்? ஆல் செட்? எனி டவுட்ஸ்னா கேளுங்க.
Wait for your line. After that you will be having stone portion. And stone portion is in the stone and in the bucket will be having one lane. And make sure that riders your ஒரு obstacle cross பண்ணும்போது ஒரு momentumல இருக்கணும். obstacleக்கு முன்னாடியோ இல்ல after that obstacle நீங்க கேஸ் obstacle பார்த்துட்டு நீங்க கேஸ் கொடுக்க கூடாது. obstacle பார்த்துட்டு நீங்க கேஸ் டவுன் பண்ண கூடாது. ஓகே நீங்க ஒரு momentumல flow ஆனீங்கன்னா தான் obstacle கிளியர் பண்ண முடியும். and இந்த ஸ்லஷி போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நீங்க டர்ன் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு சின்ன மொமெண்டம்லயே வரணும். இல்லைன்னா நடுவால சிக்கிடுவீங்க. இல்ல நீங்க இறங்கும் போது கேஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு உள்ள போய் பாருங்க. மேக் ஷோர் தட் யூ ஆர் கேரிங் அவுட் ரோட் யோர் ஓகே கிளியர் எஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் அப்படி நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சொன்னேன் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராக் ரைட் நம்ம எப்படி விடாது இதுதானே சொல்கிறேன். அது ஒன்றும் ஆகாது. அதில் அப்படியே விட்டுரு. இது டைட்டாக இருக்குல்ல அதில் மாட்டவே மாட்டாது. அழுத்து இருக்கும் அது. சரி ரைட்டு மச்சான் குப்பரை விழுந்தீங்கன்னா 360 காணாமல் போயிடும் பார்த்துக்கலாம். ஐயோ அப்போல்லாம் விழுக மாட்டேன். கல்லுக்குள்ளே வரக்கூடாது டயருக்குள்ளே வரக்கூடாது. டயருக்குள்ளே தான் வந்து தெரிச்சிருவோம் 2 பேரும். கவர் பண்ணிட்டீங்க. இல்லை கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வாடா உனக்கு இல்லையா அப்படி எதுவுமே தெரியலையா? உனக்கு எதுவுமே தெரியலையா? எனக்கு இது இல்லை. அதான் போகிறப்பங்கிறப்ப நர்வஸாக இருக்குது. இந்த கபில் ப்ரோ இது மட்டும் வைங்க ப்ரோ வாங்கிக்கிறேன். ஓ கபில் முன்னாடி போ முன்னாடி போ. Yeah, first track day. Oh my god. அட்வென்ச்சராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன் லைஃப் லெவலில் இருக்கு. இந்த மாதிரி ட்ராக் ரைடுக்கு தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்ஜின் நாட்டிங் கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான ஆர்டிஎம் கரெக்டான டிச்சிங்.
ride completed. 2 laps. 2 laps, it's almost completed. சரியான அட்வென்ச்சர் நல்லா இருக்குடா. ஆனால் அதை நம்பி நம்ம இந்த டேங்கை நம்ம நம்பி எவ்வளோ ஸ்பீடு வேணால் எந்த கட்டில் வேணாலும் நம்ம கட் அடிக்கலாம் கண்டிப்பாக. அட நம்ம கிளச் பிடிக்காமல் இது பண்ண பார்த்தியா, அந்த கிளச்சிங் இதை மட்டும் தான் ஏதாச்சும் சாச்சு. ஓ மை காட், செமையாக இருக்கு. Can we try the adventure 3? Yes, sure. Yeah. How was the experience? Yeah, it was super, sir. Nice. Yes, my pleasure. ஒரு சின்ன நர்வஸ் என்னன்னா இந்த இடத்துல வாட்டர் வெயிடிங் மட்டும் எனக்கு சின்ன கொஞ்சம் ஸ்கிட் ஆயிருமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் நீங்கள் இறங்க ஆஃப்டர் டர்னிங் ஒரு மொமெண்டமில் கேரி அவுட் பண்ணி த்ரூ அவுட் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே. எஸ், தட்ஸ் ஃபார் த திங்ஸ். ஸோ மொமெண்டம் கேரி அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே மொமெண்டமில் வெளியே போயிடுவீங்க. இல்லை நீங்கள் உள்ளே போய் த்ராட்டில் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அங்கே தான் உள்ள யூ வில் பி லைக் ஹேவிங் கோயிங் லைக் திஸ். அதனால் எக்ஸிட் ஆக முடியாது. ஓகே. ஸோ முன்னாடி ஆப்ஸ்டக்கலுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன மொமெண்டம் கேரி அவுட் பண்ணுறீங்களா அதை த்ரூ அவுட் கேரி அவுட் பண்ணி ஆப்ஸ்டக்கலில் சென்டர் ஆஃப் த ஆப்ஸ்டக்கலில் நீங்கள் இன்னும் புஷ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ எக்ஸஸ் கேஸ் இல்லை லைக் சார் இன் பிட்வீனில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. when you are exiting the corner you have to keep a momentum. ஒரு certain like 2.5 RPM இல்லை 3 RPMல கொடுக்குறீங்கன்னா you should have that கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த ஆப்ஸ்டக்கலை கிளியர் பண்ணி அடுத்த கார்னர் என்டர் ஆகிற வரைக்குமே நீங்கள் அந்த மொமெண்டமில் இருந்தால் you could easily accomplish the obstacle before you. ஓகே. அண்ட் when ஒரு obstacle வரும்போது you could just like உங்களோட விஷன் அங்கே இருக்கக்கூடாது. obstacleக்கு முன்னாடி உங்களோட விஷன் தாராளமாக கீழே இருக்கலாம். டைட் கார்னர்ஸ் ஆர் எனி பிக் obstacles வரும்போது நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட விஷன் கீழே இருக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டைட் கார்னர் இல்லை obstacle இல்லாமல் யுவர் விஷன் should be always straight. அண்ட் இன் டர்ன்ஸ் அப்போ நீங்கள் டர்னுக்கு முன்னாடி இந்த கார்னரை நீங்கள் இப்படி பார்க்க வேணாம். யூ could just see the turn. ஓகே, ப்ரிசைஸாக நீங்கள் டர்னோட எக்ஸிட்டே நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் ஃப்ளோவாக உங்களால் போக முடியும். ஓகே, ஸோ விஷன் இஸ் ஃபர்ஸ்ட். கோ வித் விஷன். ஓகே.